அனைவருக்கும் தெற்கத்தி மன்றாதாவின் வணக்கங்கள். இன்னைக்கு ஒரு தகவல் பாத்தீங்கன்னா காணொலிக்குள்ள போறதுக்கு முன்னாடி அந்த காணொலியை பார்த்துட்டு வாங்க. கள்ள சாதி வெறியர்கள் இன்னைக்கு இங்க நிக்கிறோம், வாங்க வாங்கன்னு சொன்ன வாங்கடா, வாங்க நிக்கிறோம் வாங்க. நேற்று சொல்றானுங்களே பார் கவுன்சில் முன்னாடி, நாங்க இங்க நிக்கிறோம், வாங்க வாங்க, இங்க வாங்க, நாங்க நிக்கிறோம் வாங்க. பாத்துட்டீங்களா என்ன பேசுறாரு அப்படின்னு? கல்லர் ஜாதி வரிகளா வாங்கடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜாதி பேரை குறிப்பிட்டு வன்முறை தூண்டும் விதத்திலும் ஜாதிய விரோத போக்கிலும் இவர் பேசுறாருங்க. ஆனா இது வரைக்கும் இவர் பேசி 2 நாள் ஆச்சு. இது வரைக்கும் தமிழ்நாட்டுல எந்த ஒரு முற்போக்குவாதியும், எந்த ஒரு சாதி ஒழிப்பு போராளியும், எந்த ஒரு அரசியல் கட்சியும், எந்த ஒரு மீடியாக்களும் இதை பத்தி பேசல. இதே இப்படி மாத்தி வச்சு பாருங்க. இதே ஒரு திருமாவளவன் சமூகம் சார்ந்து யாராச்சும் பேசியிருந்தா தமிழ்நாட்டுல மீடியால இன்னைக்கு எவ்வளவு பெரிய ஹெட்லைன் ஓடி இருக்கும், எவ்வளவு பெரிய விவாதங்கள் நடந்திருக்கும், எவ்வளவு முற்போக்குவாதிகள், அரசியல்வாதிகள், நடிகர்கள், நடிகைகள், இயக்குநர்கள் ஆத்தாடி தமிழ்நாட்டுல கொந்தளிச்சிருப்பாங்க. அண்டா அவனுக்கு வந்தா ரத்தம், மற்றவனுக்கு வந்தா தக்காளி சட்னியா? சட்டத்தின் முன் அனைவரும் சமம் அப்படின்றதெல்லாம் பொய். சட்டத்தின் முன் அனைவரும் சமம்லாம் இல்ல. ஒவ்வொரு ஜாதிக்கு தகுந்த மாதிரி சட்டம் தான் இங்க இருக்கு. இது போன்ற நடைமுறைகளாலதான் மக்களுக்கு மக்களாட்சி மீது அதிருப்தியும் சட்டத்தின் மீது அதிருப்தியும் வருது. இதை தமிழக அரசு கண்டிப்பா பாருங்க. இவர் இது கலவரத்தை தூண்டும் விதமா பேசியிருக்காப்புல. தொடர்ந்து இவர் இந்த விஷயம் எதனால பேசியிருக்காப்புன்னு முதல்ல தெரிஞ்சுக்கிடுவோம். சமீபத்துல சென்னையில விசிகாவை சேர்ந்த அவங்க வழக்கறிஞர்கள் ராஜீவ்காந்தி அப்படின்ற வழக்கறிஞரை தாக்குறாங்க. அந்த திருமாவளவனுடைய வண்டி இடிச்ச விவகாரமா தாக்குறாங்க. 10 நாளா இந்த அடிபட்ட ராஜீவ்காந்தி அவருக்கு ஆதரவா வழக்கறிஞர்கள் போராட்டம் பண்றாங்க. 10 நாளைக்கு அப்புறம் இன்னும் எஃப்ஐஆர் போடல, அவருக்கு நீதி கேட்டு. அவங்க எல்லா ஜாதியில இருந்து மொத்தமா வழக்கறிஞர் ஜாதி எல்லா ஊர்லயும் போராட்டம் பண்றாங்க. அதுல விசிகா சார்பா இருக்கக்கூடிய வழக்கறிஞர்கள் அவங்க கட்சிக்கு சார்பா போராட்டம் பண்றாங்க. அந்த போராட்டத்தை நடத்தவங்களை ஒரு குறிப்பிட்ட ஜாதி தான் நடத்தினா சொல்லி இவர் பேசிக்கிட்டு இருக்காப்புல. அதுல அனைத்து சமூகத்தை சேர்ந்தவங்களும் மொத்தமா வக்கீல் சமூகமே அவங்க போராட்டம் பண்ணாங்க. பாத்துக்கணும். இப்ப சமீபத்துல மதுரையில ஒரு இதே விசிகா நிர்வாகி அண்ணாமலை செருப்பு காட்டி அடிப்பேன், எவனும் தீபாவளி கொண்டு வந்தே அப்படின்னு சொல்லி மிரட்டினதா அவர் இது வரைக்கும் கைது பண்ணல. இப்ப தமிழ்நாட்டுல திமுக மற்றும் அந்த தோழமை கட்சிகளுக்கு மட்டும்தான் கருத்து சுதந்திரம் இருக்கு. எதுனாலும் பேசலாம், எப்படினாலும் ஆபாசம் பேசலாம், அவதூறு பேசலாம், வன்முறையை பேசலாம். இதே மாற்றுக் கட்சி ஒரு பிஜேபி காரரோ, ஒரு சவுக்கு சங்கரோ, அல்லது நாம் தமிழர் கட்சியோ யாராச்சும் ஒரு பேச உடனே நைட்டு போய் கைது பண்ணுவீங்க, உடனே அடக்குமுறை பண்ணுவீங்க, ஒடுக்குமுறை பண்ணுவீங்க, இல்லை வீட்டுல போய் மலத்தை கொட்டுவீங்க. என்ன இதெல்லாம் ஒரு அநாதிமற்ற செயல். இதுல திருமாவளவன் அவர் என்ன சொல்றாரு, இளைஞர்களை ஜனநாயகப்படுத்த தான் தலைவன் தேவை, வன்முறையை தூண்ட தலைவன் தேவையில்லை அப்படின்னு ஒரு பக்கத்து பேசுவாரு. இங்கிட்டு ஒரு பக்கத்து நான் நினைச்சேன்னா டெல்லியில இருந்து கொண்டே தமிழ்நாட்டை தீப்பிடிக்க வைப்பேன், நீ 16 கேஸ் வாங்கிதான் உண்மையான சரித்தைன்னு சொல்லி இங்கிட்டு தூண்டி விடுவாரு. அது வேற வாயி, இது வேற வாயி. இந்த விஷயத்திலேயே ஒரு தலைவன் இருக்க பொறுப்பு. அவர் கார் இடிச்சிருச்சுன்னா சரிங்க, எதுக்கு அடிக்க? அவர் என்ன சொல்றாரு, இப்ப திருமாவளவன் என்னோட கார் இடிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றாரு. சரி, இடிக்கல, எதுக்கு அவர் அடிச்சீங்க? அதான் போலீஸ்காரர் வாராருல, இவர் இறங்கி போறப்போ மறைச்சு போறாப்புல போலீஸ்கார் வந்துட்டாரு. சரிங்க, போலீஸ்காரர் பாத்துக்கார சொல்லி நீங்க விலக்கி விட்டுருக்கணும். வக்கீலாம் எங்க தலைவர் வரும்போது எப்படா வரலாம் அப்படின்னு சொல்லி ஒருத்தன் அடிக்கிறான். இந்த வழக்கறிஞர் விசிகா வழக்கறிஞர் பார்க் கவுன்சிலுக்கு உள்ள போறாங்க, அங்கேயும் போட்டு அடிக்கிறாங்க. இவ்வளவு ஆதாரம் இருக்கு, இவ்வளவு சேனல்ல எல்லாம் ஒளிபரப்பு பண்றாங்க. அப்படின்னு வழக்கு பதியத்துக்கு 10 நாளைக்கு மேல ஆயிருக்கு. அதுலயும் இந்த வழக்கறிஞர் சார்பா போராட்டம், அதாவது பொதுமக்கள் வழக்கறிஞர்கள் சார்பா போராட்டம் பண்ணதுக்கு அப்புறம் தான் இதை இன்னைக்கு இதுலயும் இன்னைக்கு இவர் பாமகவை சேர்ந்த வழக்கறிஞர் பாலு அவர்கள் தொடுத்திருக்காங்க. உடனே அந்த விசாரிச்ச நீதிபதி அவர்கள் சதீஷ்குமார் அவர்கள் என்னங்க, ஒரு தலைவர் இப்படிலாம் என்ன சொல்றது, ஒரு வன்மையை தூண்டும் விதத்துல பேசலாமா? ஏன் இந்த காவல்துறை இந்த வழக்கறிஞர் ராஜீவ்காந்தி அடிக்கிற வரைக்கும் காவல்துறை என்ன பண்ணிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லி இந்த ஏன் எஃப்ஐஆர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பல கொட்டு விசிகாவும் போட்டிருக்காரு. தமிழக ஆளும் அரசுக்கும் சேர்த்து வழக்கறிஞர் நீதிபதி அவர்கள் கேள்வி கேட்டிருக்காங்க. இது என்ன ஒரு அணுகுமுறை? ஒண்ணுமே புரியல. தொடர்ந்து விசிகா இப்படித்தான் அவங்க பாத்தீங்கன்னா, இதே விசிகாவை சேர்ந்த அண்ணன் திருமாவளவன் இந்த வழக்கறிஞர் பாலு அவர்களை உன் சாதி புத்தி தானே சொல்லி பேசி மிகப்பெரிய விவாதமாச்சு. இவர் தான் நம்ம கருணாசை ஒரு ஜாதி புத்தின்னு சொல்லி இதே திருமாவளவன் பேசியிருக்காரு. இப்படி தொடர்ந்து ஒரு ஜாதிய துஷ்பிரயோகம் பண்றது. இப்ப சமீபத்துல ஏர்போர்ட் மூர்த்தியை இதே பொதுவெளியில போட்டு அடிக்கிறாங்க. அவளை மீடியா கவரேஜ் பண்ணியுமே அவருக்கு மேல குண்டாசு போட்டிருக்காங்க. அவர் மேல தப்புன்னு. இப்ப இதுல கூட பாத்தீங்கன்னா அடிச்ச வழக்கறிஞருக்கு மேல விசிகாவுடைய ரவுடிகள் மேல 2 வழக்கு, அடி வாங்கின ராஜீவ்காந்தி மேல 3 வழக்கு. அதையும் நீதிபதி சுட்டி காட்டியா, என்னைய அடி வாங்கின மேல 3 வழக்கு போட்டு வச்சிருக்கீங்க அப்படின்னு. எந்த அளவுக்கு அரசியல் துஷ்பிரயோகமும் அதிகார துஷ்பிரயோகமும் இங்க பயன்படுத்தப்படுது பாத்துக்கிறங்க.
2 சீட்டு, 2 எம்எல்ஏ, 2 MP, 4 எம்எல்ஏ இருக்கும் போதுன்னா இந்த நிலைமைனா, ஒருவேளை இவங்கெல்லாம் முதலமைச்சர் MP ஆனாலும் தமிழ்நாட்டு மக்களோட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்த மக்கள் நிலைமை நினைச்சு பார்த்தா ஆத்தாடி தாங்குமா. நான் வந்து தமிழ் தேசியத்துல பேசிக்கிட்டு இருந்தேன். அப்போ வந்து நானே சொல்லி அண்ணன் திருமாவளவனும் அண்ணன் சீமானும் இணைஞ்சு நம்ம தெலுங்கர்களை விரட்ட வேண்டும், வடுகர்களை விரட்ட வேண்டும் அப்படின்னு. ஆனா இப்பதான் பார்த்தா தெரியுது, ஐயா அண்ணன் நாங்க முறைச்சா அடிப்பேன் அப்படின்னு சொல்றாரு. இதே 2 தட்டுத்தன் தட்டினான்னு சொல்லி இவ்வளவு வன்முறை தோன்றும் விதத்துல ஒரு தலைமை பேசுறாரு. தொடர்ந்து திமுக விசிகாவை சேர்ந்த நபர்கள் பொறுப்பாளர்கள் வந்து அவதூறாகவும் வன்மமாகவும் காழ்ப்புணர்ச்சியாகவும் மற்ற சமுதாய மக்களையும் மற்ற கட்சிகளையும் இப்ப இணையதளங்களில் பேசுறதையும் எழுதுறதையும் வாடிக்கையா கொண்டிருக்காங்க. இப்ப ஏர்போர்ட் மூர்த்தி அடிச்சதுக்கும் இந்த மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்களுக்கு ஒரு கட்டளை இடலான்னு. இப்ப இதுலயும் வந்து இனிமே இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யாதுன்னு சொல்லி இது வரைக்கும் அவர் ஒரு கட்டளை கூட ஒரு சொல்லு கூட சொல்லலை. அப்ப இதை விரும்புறாரோ, இதை விரும்புறாரு நினைக்கிறேன். அவரு அடங்குமுறை அத்துமுறை அப்படின்னு சொல்லிட்டு இது போன்ற ரவுடிசத்தை ஊக்குவிக்க விரும்புறாரோ அப்படின்ற கேள்வி இருக்கு. இதை பார்த்துக்கிறங்க. கண்டிப்பா வந்து பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் ரொம்ப விழிப்புணர்வோட இருங்க. இவங்க எப்படிப்பட்ட சாதிய மோதல்களை உண்டு பண்ணத்துக்கு இவங்க எப்படி பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சட்ட ரீதியாக எந்த பிரச்சனையும் சட்ட ரீதியாக அணுகுங்க. இதுல ஐயா முதலமைச்சர்களுக்கு நம்மளோட கோரிக்கை என்னன்னா, பார்த்துக்கிறங்க. உங்க ஆட்சிக்கு 2026 வேட்டு வைக்கிறதுக்கு இது போன்ற சம்பவங்கள் தொடர்ந்து விசிகாவால உங்களுக்கு வருது. நீங்க உங்களாலதான் நம்ம ஜெயிக்கிறோம், தோழமை கட்சி தானே அப்படின்னு நினைச்சு நீங்க சகிச்சுக்கிட்டு போனீங்கன்னா எல்லா இடத்துலயுமே இப்போ வந்து ரொம்ப இந்த கட்சினால பாதிக்கப்படுறாங்க. தொடர்ந்து கட்ட பஞ்சாயத்து பண்றது, தொடர்ந்து வந்து என்ன சொல்றது, நிலத்தை அபகரிக்கிறது, மாமூல் கேட்டு சண்டை பண்றது, கடைகள்ல அவதூறா பேசுறது, ஜாதிய ரீதியா பேசுறது ரொம்ப போய்கிட்டு இருக்கு. இது அனைத்துக்கும் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். மக்கள் இதை பார்க்கக்கூடிய நீங்க ஒரு ஆள் பாத்தீங்கன்னா அந்த 10 பேருக்கு பகிருங்க. அந்த 10 100 ஆகணும். மக்கள் உங்கள்ட்ட விழிப்புணர்வு இல்லை, இல்லைன்னா அவங்க எப்படி ஜெயிப்பாங்க? இவங்களை திரும்பவும் நீங்க ஜெயிக்க வச்சா விசிகெல்லாம் கொண்டாந்தீங்கன்னு வச்சுங்களேன், பாருங்க எவ்வளவு அடாவடி பேச்சுன்னு பார்த்துக்கிறங்க, எவ்வளவு ஜாதிய ரீதியான பேச்சு. இதே வந்து நீங்க வேற ஜாதியை பேச முடியுமா பட்டியல் சமூகத்துல? சொல்லுங்க. அப்ப இங்க வந்து இது என்ன ஒரு கருத்து சுதந்திரம், இது என்ன ஒரு சமத்துவ தேசம்? யோசனை பண்ணுங்க சரிங்களா? அந்த கோபத்தை ஓட்டு வரும்போது, தேர்தல் வரும்போது காட்டுங்க. உங்களோட கருத்துக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. நன்றி.